ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க. முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு நல்லா கட்டையாக வளரும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வளரும். முடியும் கொட்டவே கொட்டாது நமக்கு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அடிக்கடி நரமுடி வருதுன்றாங்க, தலைமுடி அதிகமாக கொட்டுதுன்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த எண்ணெயை நம்ம அடிக்கடி தேய்ச்சோம்னா சூப்பராக முடி வளருங்க. இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம தடவும்போது நமக்கு முடி நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளருங்க. இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க SudhaSri கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? முடி உதிராமல் நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்காக இந்த எண்ணெயை நாம் இன்றைக்கி தயாரிக்க போகிறோம். இப்போ ஒரு கப்புக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது கிட்டத்தட்ட 200 ml இருக்குது. இப்போ இதை அப்படியே நம்ம இந்த வானிலையில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெல்லிக்காய் பொடி நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இந்த நெல்லிக்காய் பொடி இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்குங்க. இதை நம்ம இந்த தேங்காய் எண்ணெயோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த 200 மில்லி தேங்காய் எண்ணெய்க்கு 1 ஸ்பூனுக்கு நமக்கு நெல்லிக்காய் பவுடர் சேர்த்தா போதுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இப்போ நெல்லிக்காய் பொடி சேர்த்த இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணலாங்க. இந்த நெல்லிக்காய் பொடியோட இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா கொதித்து வரணுங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி கொதித்து வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுங்க. தேங்காய் எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு வாசனை ரொம்ப கமகமன்னு சூப்பராக வருது. இப்போ இதை சூடாகட்டும். இப்போ நம்ம காய்ச்சின எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி வச்சு நல்லா அதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அருமையான நம்மளுடைய நெல்லிக்காய் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. நம்ம காய்ச்சி வச்சு இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம இந்த மாதிரி மூடி உள்ள பாட்டிலை நம்ம கொட்டி வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம கொட்டி வச்சிடணுங்க. நம்மளோட முடி கருகருன்னு நல்லா நீட்டாக வளர்கிறது யாருமே தடுக்க முடியாதுங்க, அந்தளவுக்கு இருக்கும். எண்ணெய் இந்த மாதிரி நுனி விரலில் தேய்ச்சிக்கிட்டு வேர்க்காலில் படுற மாதிரி நம்ம நல்லா அப்ளை பண்ணுங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு முடி வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்கும். கருகருன்னு நல்லா சூப்பராகவும் இருக்கும். அதே சமயத்தில் அடர்த்தியாக வளரும், முடியும் கொட்டாதுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் கருகருன்னு வளர்கிறதுக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.